எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். கரூரில் நடந்த இந்த கொடுமையான பெருந்துயரத்திற்கு நடிகர் விஜய் பொறுப்பில்லை. வேறு யார் பொறுப்புன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக அங்கே போன மக்கள் தான் பொறுப்பு. அவங்கள தவிர வேறு யாருமே அவங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிற முடியாது. இப்போ அங்கே போனவங்கள்லாம் கட்சி சம்மந்தமாக போனாங்க. போனவங்க எல்லாருமே ஒரு நடிகரை பார்க்கணும், அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே போனாங்க. அதாவது அங்கே போனவங்களில் ஒரு கால்வாசி பேர் கூட இருக்க மாட்டாங்க ஓட்டுரிமை உள்ளவங்க. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா 15 வயசு கீழே உள்ள சின்ன பசங்க தான் அங்கே அதிகமாக, ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி அதிகமாக இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாய்மாரும் 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை இப்படி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பெண்மணியை கூட பார்த்தோம் அப்படின்னா 2 பொம்பளை பிள்ளைங்கள பறி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்படியே லட்டு மாதிரி பிள்ளைங்க. அம்மாடி, அதை பார்த்தோன்னா நமக்கு இதயம்லாம் இப்படி பிச்சுக்கிட்டு எரியுது. அம்மாடி, இப்படி பிள்ளைய அநியாயமாக இப்படி தோத்துட்டாங்களே. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்னு என்ன தேவை வந்துச்சு? அவங்களும் ஒரு நல்லா நின்று ஒரு பேட்டியும் கொடுக்குறாங்க, செய்தியாளர் கேட்குறதுக்கு பதிலும் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தாங்கன்னா ஒரு தாயும் பிள்ளை இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அழுகிறாங்க, அவன் மகன் இறந்து போயிருக்காங்க. அம்மாடி, அந்த மாதிரி அந்த கூட்டங்களில் அந்த பெண்கள் அவதிப்படுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏமா பெண்களை, ஆண்கள் போயிட்டு போகிறாங்களே, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளம்பி போகிறீங்க? இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்கிது? இப்போ நீங்கள் போய் அந்த நடிகரை பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் உழைச்சா தானே நீங்கள் சாப்பிட போகிறீங்க. எதுக்கு அந்த அன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலையை விட்டுட்டு நாங்கள் ராத்திரியிலேருந்து நிற்கிறோம், காலையிலேருந்து நிற்கிறோம். இப்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் போனீங்க, இந்த மாதிரி துயரமான சம்பவம் நடந்து இவ்வளோ மக்கள் உயிரை இழந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்டா எத்தனை மக்கள் தண்ணி குடிக்காதனாலையும் நல்லா சாப்பிடாதனாலையும் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சம்பவத்துக்கு யார் காரணம்? நீங்கள் தானே போனீங்க. இப்போ நடிகர் விஜய் ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி எல்லோரும் வந்துருங்க, நான் வர்றதுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் முன்னமே நில்லுங்க, ராத்திரியே வந்துடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்களா? அவர் ஒரு நடிகர், அதை கூட இந்த மக்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. அதாவது காசுக்காக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அந்த நடிகருடைய இப்போ கோடியாக பணம் வாங்குறாரு. இப்போ அந்த பணம் கூட யாரோட காசு? பொதுமக்களாகி உங்களுடைய காசு தானே. நீங்கள் தானே அந்த படத்தை போய் முதல் ஷோவில் பார்க்கணும்னு 100 ரூபா டிக்கெட்டுக்கு 3000 ரூபா 4000 ரூபா 2000 கொடுத்து போய் பார்க்குறீங்க. உங்களுடைய காசு. அதாவது நீங்களே உங்கள் காசை கொடுத்து ஒருத்தரை வசதி நிலைக்கு நீங்கள் ஒத்திடுறீங்க. அப்புறம் அந்த ஒரு நடிகருக்காகவே நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்தில் நின்று நாங்கள் இந்த மாதிரி சீரழிஞ்சு உயிரை விடுறோம் அப்படின்ட்டு உயிரை விடுறீங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குருவா? யாருமே பொறுப்பேற்றுக்கிறவ முடியாது. அன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு முழுக்க அன்றைக்கி போன மக்கள் மட்டும்தான் காரணம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்க பண்ணுற அட்டூழியம் அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த பெண்கள், நேரில் அந்த சம்பவத்தை பார்த்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க, தண்ணியை போட்டுட்டு அந்த அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கூட்டத்தில் பொம்பளை பிள்ளையில தட்டுறதும் தொடுறதும் உரசுறதும் இப்படியே அந்த பசங்கள் இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கூட்டங்களுக்கு இந்த மாதிரி பசங்களாம் எதுக்கு வராங்க? இந்த மாதிரி ஒரு நினைப்படுத்த வராங்க. முழுக்க போதையில் நீ என்ன பண்ணுறோம்னு வேற தெரியாது. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் பெண்களை நீங்கள் இப்படி போய் மாட்டிக்கிறீங்களே. அதாவது கீழே விழுந்த பொம்பளை பிள்ளையில தூக்குறாங்க, பார்த்தா மேலில் ஆடை கூட இல்லை. வேறு என்ன செய்ய முடியும்? இவ்வளோ பேர் கீழே விழுந்து இவ்வளோ பேர் நீச்சல் நாட்டினதான் ஆடை இருக்குமா உடம்புல? இதெல்லாம் எவ்வளோ ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். ஏன் பெண்களை இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க? சினிமா முகத்தில் ஏன் இப்படி அலையிறீங்க? இன்னும் பார்த்தாக்கா அந்த மரத்து மேலே ஏறி இருக்குதுங்க ஒரு 10-30 பிள்ளைகளுங்க. அந்த மரத்து தான் தாங்குமா? ஏமா, இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பக்குவமான பிள்ளைங்க செய்கிற இது. ஒரு கரண்டு கம்பத்தில் ஏறுறது. அன்னைக்கு என்னவோ அந்த பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இபி ஆஃபீஸுக்கு சொன்னதுனால ஏதோ எந்த ஒரு சேதமும் இல்லாமல் போச்சு. அப்படியே அது விட்டுருந்தா, இந்த பசங்க ஏறின மாதிரி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கு? அன்னைக்கு கரூரை காணாமல் போயிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவங்கள்லாம் இந்த பசங்களுக்கு பண்ணியிருக்குதுங்க.
பெரும்பாலும் சொல்கிறேன், பெண்களை ஆண்களுக்குள்ளே போகட்டும், ஆண்கள் போகட்டும், பெண்கள் வந்து இந்த மாதிரி கூட்டங்களை தவிருங்கம்மா. நீங்கள் ஏன் இவ்வளவு நீங்கள் ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கிறீங்க? எங்கள் தலைவர் எங்கள் மூச்சு அப்படின்ட்டு. அதாவது வந்து ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தலைவர் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான், உங்களுடைய உயிர் மூச்சு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான். அதை விட்டுட்டு ஒரு காசுக்காண்டி நடிக்கிற ஒரு நடிகர். இப்போ வந்து ஒருத்தருக்கு இப்போ ஒவ்வொரு வேலை, இப்போ ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எதுக்காக வேலை பார்க்குறீங்க? காசுக்காண்டி வேலை பார்க்குறோம். இப்போ ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க? காசுக்காண்டி வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி அவருடைய தொழில் வந்து நடிப்பு, அவ்வளவு தான். நடிக்கிறாரு, காசு வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இதைத்தான் நம்ம மனசில் வைக்கணும் ஒழிய, தூக்கி நம்ம இதுக்கு தள்ளச்சு கொண்டாடுற அளவுக்கு அது வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணலை. நம்ம நாட்டை தூக்கி நிறுத்திட்டாங்களா? நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்களா? இல்லாட்டா வந்து பெரிய அளவில் வந்து சாதித்து சாதனை படைச்சிட்டாங்களா? அதாவது யாரோ எழுதி கொடுக்குற அந்த வார்த்தைகளை சினிமாவில் பேசி நடிக்கிறாங்க. அதை தவிர வந்து அவங்க வந்து பெருசாக ஒன்றும் வந்து செய்யலை. இனிமேல் அவங்க என்ன பெருசாக அவங்களால செய்ய முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நடிகர் தான். இப்போ விஜய் வந்து ஒரு நடிகர் தான். அந்த கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் கூட்டம் நடந்தப்போ அந்த செய்தி பார்க்க நேர்ந்தது. அப்போ வந்து ஒரு செய்தியாளர் வந்து ஒரு விஜய் ரசிகர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய தலைவரை பற்றி சொல்லுங்கள். அப்படி எங்கள் தலைவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சோடனே முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அவ்வளோ முடிஞ்சிச்சு, முதலமைச்சர் ஆகிட்டாங்க, நீ நேராக வந்து பிரதமர் தான். இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. அதாவது எவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேச்சு அந்த பேச்சு. அதான் அது ஒரு மெச்சூரிட்டி ஆகாத பிள்ளைங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க தான் வந்து இன்றைக்கி ஒரு கூட்டமாக விஜய் பின்னால் தெரிகிற ஒரு கூட்டமாக இருக்குது, நடிகர் விஜய் பின்னால். அதாவது ஒரு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் சொல்கிறான், இந்த மாதிரி விஜயை நீங்கள் கைது பண்ணினீங்க அப்படின்டா, எங்கள் தலைவரை கைது பண்ணி அப்படின்டா நாங்கள் வந்து வெடிகுண்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் எரிச்சிருவோம், நாங்கள் வந்து பஸ்ஸை எரிச்சிருவோம், நாங்கள் இதை பண்ணிடுவோம், அதை பண்ணி. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். அந்த பையன் வந்து சொல்கிற அந்த பேச கேட்டோன்னே நம்மளுக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்போ இந்த பையன் இப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இதே வந்து நடிகர் விஜயோட படத்தில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து வசனங்களாக வச்சுருக்காங்க. இந்த பையன் இந்த படத்தை பார்த்து அதை அப்படியே மண்டைக்குள்ள ஏற்றி இன்றைக்கி வந்து அந்த வாசகத்தை வந்து சொல்லிக்க நிற்கிறான். இவன் ஒருத்தன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதே மாதிரி தான் இந்த விஜய் பின்னால் தெரிகிற பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி பார்த்தா ஒரு செய்தி பார்க்குறோம், ஒரு செய்தியாளர் வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே உணர்ச்சியப்பட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள் தலைவர் அவர் தான் எங்களுக்கு உயிர், அவர் தான் எங்களுக்கு உயிர் மூச்சு, அவர் தான் எங்கள் தலைவர், அவர் இல்லாட்டா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், எவ்வளோதான், எல்லாம் எங்களுக்கு அவர் தான். அதாவது இந்த மாதிரிலாம் முஸ்லீம் பெண்கள் பேசுகிறதுக்கு யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தது? சரி, இந்த ஒரு பொண்ணு தான் அப்படி பேசுகிறாளாக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்க்குறப்போ ஏகப்பட்ட பெண்கள் வந்து அதுலேயும் சின்ன வயசுக்கார பிள்ளைங்க இந்த மாதிரி பேசிட்டு அலையிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் தலைவர் யார்? உங்கள் உசுர் யார்? உங்கள் மூச்சு யார்? இது கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளம்பி வந்ததுனால இன்றைக்கி லாபத்தை நீங்கள் அடைஞ்சிட்டியே. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 பேர் போனியே, விஜயை பார்க்குறதுக்கு போனியே, நடிகர் விஜயை பார்க்குறதுக்கு போனியே, அவரை பார்த்துட்டியே. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விமோச்சனம் கிடச்சிச்சு? அவர் வந்து நம்ம வீட்டு ஒரு சகோதரர் மாதிரி, நம்ம வீட்டு அண்ணன் தம்பி மாதிரி, அதுவும் அவரும் ஒரு மனுஷர் தானே. அவர் ஒன்றும் ஒரு வித்தியாசமான வேற்று கிரகத்தில் தான் வந்திருக்கிறாரு. நம்ம கூட இருக்கிற ஒரு நம்ம மனுஷர் தானே. இப்படிலாம் போய் அவரை கால் கடுக்க நின்று பார்த்து உயிரை விடுற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு மோசமான மக்களாக இருந்திருக்கிறீங்க அப்படின்டா, நம்ம நாட்டில் நடக்கிற இந்த அநியாயத்தை நம்ம எங்கன்னு சொல்கிறது? நீங்கள் போய் எல்லா அநியாயமும் பண்ணிவிட்டு கடைசியில் போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது ஒரு சகோதரி சொல்கிறாங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு பத்தலையாம். ஏம்மா, நீங்கள் 50,000 பேர் போயிருக்கிறீங்க, அப்போ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் போட்டு சொல்லிடுமா? ஏன்னா நீங்கள் போனது ரொம்ப ஒரு முக்கியமான கூட்டம், நாட்டை காப்பாற்றுற கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்க, அதாவது விடுதலை போராட்டத்துக்காக நீங்கள் போனீங்க. உங்கள் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் போட சொல்லுமா? அந்த போலீஸ் யார்? அவங்களும் மனசாங்க தானே, அவங்களும் இரவாக பகலாம் நம்மளுக்காண்டி தானே சேவை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை கூட உணர மாட்டீங்களா? அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ படப்படப்பு இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் மக்களை இந்த மாதிரி திருந்தாத ஜென்மங்களாக இருக்கிறீங்க? கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ சரியில்லை, அவ்வளோ சரியில்லை, இவ்வளோ தான் அவ்வளோ தான். அன்றைக்கி நடந்த இந்த பெருந்துயரத்துக்கு யாருமே காரணம் கிடையாது, போன மக்கள் மட்டும்தான் காரணம். அந்த மக்கள் மட்டும்தான் காரணம். நான் இதை அடித்து சொல்வேன்.
இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். இந்த 9 கோடி பேரில் ஒரு 6 கோடி பேர் வந்து ஒரு ஓட்டுரிமை உள்ளவங்களாக இருக்கலாம். அப்போ இந்த 6 கோடி பேரும் போய் அவங்க வந்து எல்லாரையும், அதாவது அவங்களுக்கு யார் யாரை மனசுக்கு பிடிக்குதோ அவங்கள போய் நேர பார்த்தா ஓட்டு போடுறாங்க. ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டிங்களா? அதாவது ஒருத்தரை போய் பார்த்து தான் ஓட்டு போடுவேன் அப்படின்டா இது எந்த விதத்தில் நியாயம்? கரூரில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்ப இது வரைக்கும் உலக நாட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்டா நிச்சயமாக நடந்திருக்க சான்ஸே இல்லை, நடந்தே இருக்காது. ஏண்டா இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ மக்கள் இப்படி திரண்டு வந்து இப்படி ஒரு நாள் முழுசு நின்று ஒரு சின்ன பையன் சொல்கிறான், அதாவது அவனுக்கு வயசு ஒரு 12, 13 இருக்கும். நான் வந்து நேற்று 8 மணிக்கே வந்துட்டேன், ராத்திரி 8 மணிக்கே வந்துட்டேன். சுபஹானல்லாஹ், இதனால் வந்து இந்த பையன் ஓட்டு போட போகிறானா? இந்த சின்ன பசங்களுக்கு ஓட்டே கிடையாது. கைப்புள்ள 1 வயசு புள்ள, ஒரு 2, 3, 2 வயசு பையன் இறந்து போயிட்டான். அதை தூக்கிட்டு அந்த தகப்பன் அழுகிறத பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு கொடுமையான காட்சியை நம்ம கண்ணில் காணக்கூடாது. அதாவது ஒரு நடிகரை பார்க்க போய் இந்த ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கா அப்படின்டா இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். எவ்வளோ மக்கள் போகிறீங்க, தேட்டரில் பார்க்குறீங்க, நேராக பார்க்குறதால என்னதான் உங்களுக்கு கிடைக்க போகுது? இப்போ இவ்வளோ பேர் போனீங்க, இத்தனை 1000 பேர் போனீங்க, எல்லோரும் அவங்கள வந்து உங்களால் பார்க்க முடிஞ்சா? எல்லோரும் கிட்டால போய் பேசுனீங்க, கிட்டால போய் கை கொடுத்தீங்க, அண்ணங்கிறீங்க, தலைவருங்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, உங்களால் பார்க்க முடிஞ்சா? அவங்க வந்து காருக்குள்ளேயே உட்காந்துட்டு காருக்குள்ளேயே போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு நீங்கள் எத்தனை மணி நேரத்தை வீணாக செலவழிச்சுக்கிறீங்க? இந்த ஒரு மணி நேரத்தை ஒரு முறையானதுக்கு செலவழித்தா நம்ம நாடு வந்து எவ்வளோ ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். உங்கள் பெற்றவங்களும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இளம் பிள்ளைகளுக்காக தான் நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம். இந்த நம்ம நாட்டோட முதுகெலும்பும் நம்மளோட இளம் பிள்ளைங்கள் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சினிமாவுக்கு பின்னால் போகிறத விட்டுருங்க, சினிமா நடிகருக்கு பின்னால் போகிறத விட்டுட்டு நல்லா படிங்க, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள். இன்றைய இளம் பிள்ளைகளை, உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரையும் சொந்த பந்தங்களையும் ஏமாத்தாதீங்கம்மா. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்கள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவங்க தான் உங்கள் தலைவர், அவங்க தான் உங்கள் உயிர், அவங்க தான் உங்கள் உயிர் மூச்சு. இளம் பிள்ளைகளை இதை மனசில் வச்சுக்கிறோங்கம்மா.